Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம கைப்பக்கம் சேனல்ல நம்ம பண்ணக்கூடிய ரெசிபி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உடம்புக்கு அதிகப்படியான சத்துக்களை கொடுக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும், அதே மாதிரி கெட்ட கொழுப்பை எரிச்சு நம்மளுக்கு வெயிட் லாஸ் நல்ல சூப்பரான முறையில் பண்ண வைக்கும். இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை எடுத்துகிட்டு வரலாம். நல்ல ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இது. வாங்க என்ன ரெசிபின்னு பார்க்கலாம். இப்போ இந்த ரெசிபிக்கு 1 கிளாஸ் அளவுக்கு முழு கோதுமை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1 கிளாஸ் அளவுக்கு ராகி, 1 கிளாஸ் அளவுக்கு சிவப்பு கவுனி அரிசி. இது மூணுமே நீங்கள் ஒன்றா சேர்த்து கூட ஊற வச்சுக்கலாம். வீடியோக்காக நான் தனித்தனியாக காமிச்சிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஓவர் நைட் ஊற வச்சுக்கணும். இந்த ராகியில், கோதுமையில், இந்த சிவப்பு கவுனி அரிசியிலலாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ண வைக்கும், மலச்சிக்கலை வந்து சரி பண்ணும். சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இது. நீங்கள் வந்து யார் வேணாலும் இதை சாப்பிட்லாம். அதே மாதிரி சுகர் பேஷண்ட் சாப்பிடும்போது அவங்களுக்கு மலச்சிக்கல் இருந்தால் அதெல்லாமே கிளியர் பண்ணி கொடுக்கும். நல்ல இரும்பு சத்தும் இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்மளுக்கு வந்து இரத்த சோகையை சரி பண்ணும், கெட்ட கொலஸ்ட்ராலை நம்மளுக்கு கண்ட்ரோல் பண்ணி வெயிட் லாஸ் பண்ண வைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து சுரைக்காய் எடுத்திருக்கேன். இந்த சுரைக்காய் பார்த்திங்கன்னா ஒரு பாதி அளவு மட்டும் எடுத்துக்கலாம். இதில் உள்ள தோல், அதுக்குள்ளே இருக்கிற அந்த விதை பகுதியெல்லாம் நீக்கிட்டு நம்ம வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து சிவப்பு கவுனி அரிசி, கோதுமை, இந்த ராகிலாம் பாருங்கள் நல்லா ஊறி இருக்குது. இதை வந்து கிரைண்டரில் சேர்த்துட்டு இது கூடவே இந்த சுரைக்காயும் சேர்த்துட்டு நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ இது கிரைண்டரில் சேர்க்கும்போது இந்த சுரக்காய் வந்து கொஞ்சம் வந்து அந்த கிரைண்டரில் சிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு நம்ம வந்து இந்த சுரக்காய் சேர்க்கும்போது அதில் தண்ணி வரும். அதனால் கொஞ்சமாக நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம அரைச்சிக்கலாம். நான் வந்து தோசை மாவு பதத்தில் அரைக்க போகிறேன். உங்களுக்கு இதை வந்து அடை தோசை மாதிரி அரைக்கணும் அப்படின்னா இஞ்சி, பூண்டு, ஜீரகம், பச்சை மிளகாய் இந்த மாதிரி எல்லாம் சேர்த்துட்டு கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை இதெல்லாமே சேர்த்து நீங்கள் வந்து ஒரு அடை தோசை மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா தோசை மாவு பதத்தில் இதை அரைச்சி எடுத்திருக்கேன். இது நல்லா நைஸாக அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதை வலித்து எடுத்துகிட்டு இதில் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு உடனே நம்ம வந்து தோசையாக ஊற்றி எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் கொஞ்சம் நேரம் புளிக்க வச்சு சாப்பிட விரும்புகிறீங்க அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் மட்டும் புளிக்க வச்சுக்கோங்க. ரொம்ப புளிக்க வச்சா நல்லா இருக்காது. இப்போ இந்த தோசை மாவு அரைச்சதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சமாக சேர்த்து உடனே நம்ம தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். செம்ம சூப்பராக இருக்கும். இல்லை ஒரு 2 மணி நேரம் மட்டும் புளிக்க வச்சு எடுத்திங்கனாலும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து பூண்டு சட்னி சேர்த்து சாப்பிட்டேன். பூண்டு சட்னி, தேங்காய் சட்னி, குழம்பு, புளிக்குழம்பு எது இருந்தாலும் சேர்த்து சாப்பிட்லாம். அட்டகாசமாக இருக்கும். இதை நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாக ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா கெட்ட கொழுப்பை எரிக்கும். அதே மாதிரி சுரக்காய் சேர்த்துருக்கிறதுனால கெட்ட நீர் எல்லாமே வெளியேறும், பித்த நீர் கரையும். அப்புறம் வந்து கிட்னியில் ஏதாவது கல் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, கல்லெல்லாம் கரைச்சி வெளியே தள்ளிடும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி இது. வெயிட் லாஸ் நடக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து சூப்பராக ஹெல்ப் பண்ணும். நல்ல ஹெல்த்தியான முறையில் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இதை வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாக நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வாங்க. சூப்பராக நம்மளுக்கு உடம்பு ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும், வெயிட் லாஸும் நடக்கும். இந்த மாதிரி ரெசிபிக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ரெகுலர் வீடியோஸ் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்னும் என்ன மாதிரியான உங்களுக்கு ரெசிபிஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா என்னோட கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த ரெசிபியை மேக் பண்ணி போடுவேன். உங்களை நான் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவோட சந்திக்கிறேன். வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.